மாணிக்கவேலன் ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ராசி அன்பர்களே, இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் கர்ம வினைகளை தீர்க்கும் கதிர்வேலனை, அந்த சிவசுப்பிரமணியனை மனதார நினைப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை எந்நாளும் காக்கும் கதிர்வேலனே போற்றி. நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும். உங்கள் நேர்மைக்கு காலம் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. மாற்ற முடியாத புத்திசாலித்தனம். காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிகம் மறைபொருளை குறைக்கும். அதனால் மற்றவர்களின் மன ஓட்டத்தை மிக எளிதாக கணித்து விடுவீர்கள். உங்களை யாராவது நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை நெருங்குவதற்கு முன்னரே அவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. நட்பு வட்டமும் சமூக பார்வையும். யாரிடமும் எளிதில் பழகும் தன்மை உங்களுக்கு ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கி இருக்கும். ஆனால் அந்த நட்பிலும் நீங்கள் உண்மையை தேடுவீர்கள். பொய் சொல்பவர்களையும் நயவஞ்சகம் செய்பவர்களையும் கண்டால் ஒரு நொடியில் ஒதுக்கிவிடும் துணிச்சல் உங்களுக்கு உண்டு. நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்கு திரும்புவது என்னவோ கெட்டதாகவே இருக்கிறதே என்ற ஒரு பெரிய கேள்வி உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள், நிம்மதியற்ற தூக்கம், பொருளாதார தடைகள் என ஒரு சுழற்சியில் சிக்கி தவிப்பதாக நீங்கள் உணரலாம். கிரகநிலை மாற்றங்கள் தரும் ஆறுதல். ஜோதிட ரீதியாக தற்போது நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன்களை வழங்க தொடங்கியுள்ளன. இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலேயோ அல்லது அஷ்டமத்திலோ சஞ்சரித்த கிரகங்களின் தாக்கம் குறைந்து அவை நற்பலன்களை வழங்கக்கூடிய இடங்களுக்கு நகரத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதியும் போது கவலைகள் பனி போல விலகும். வெற்றிக்கான வழிகாட்டுதல்கள். நீங்கள் வாழ்க்கை பயணம் இனி வெற்றியாக அமைய சில முக்கியமான வாழ்வியல் மாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சுய முன்னேற்றத்தில் கவனம். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் முன்னால் உங்களை எப்படி நிரூபிப்பது என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. காலச்சக்கரம் சொல்லும் போது உங்களை தவறாக பேசியவர்களே வியந்து பார்க்கும்படி உங்கள் வளர்ச்சி அமையும். எனவே பிறருக்காக வாழ்வதை விட உங்கள் லட்சியத்துக்காக நேரத்தை செலவிடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு பலவீனம் மனபாரம் தாங்காமல் மற்றவர்களிடம் தங்கள் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. நீங்கள் நண்பர்கள் என்று நினைப்பவர்கள் உங்கள் கஷ்டங்களை கேட்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைய வாய்ப்புண்டு. எனவே உங்கள் வீட்டு விவகாரங்களை வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் சில நேரங்களில் கடுமையாக உண்டாக்கும். நீங்கள் உண்மையை சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை கூட ஆயுதமாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் இதுவரை மந்த நிலை நீடித்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் முதலீடுகளுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் உகந்ததாக இருக்கும். உங்கள் லாபஸ்தானத்தில் சுப கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது தொழிற்சாலை விரிவுபடுத்தவோ வாய்ப்புகள் அமையும். அலுவலகத்தில் நிலவி வந்த பணிப்போர் முடிவுக்கு வரும். இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தகுந்த இடத்திலிருந்து அழைப்பு வரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. கடன்கள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தாய்மாமன் வழி உறவுகள். தாய்மாமன் அல்லது தாய்வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவி இடையே ஈகோ காரணமாக பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மீண்டும் இணக்கம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நீங்கள் கொண்டிருந்த கவலைகள் அனைத்துமே தீரப்போகிறது. அவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் விடுவதுண்டு. தினமும் காலையில் சூரிய ஒளியில் குறைந்தது 20 நிமிடங்கள் நடப்பது உங்கள் எலும்புகளுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து தியானம் மேற்கொள்வது கோபத்தை குறைக்க உதவும். ஜோதிட ரீதியாக உங்கள் கர்ம வினைகளை குறைத்து அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க பின்வரும் வழிபாடுகளை தவறாமல் செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் முதல் கவசம். எந்த கோயிலுக்கு போனாலும் பலன் கிடைக்கவில்லை என்று வருந்துபவர்கள் குலதெய்வத்தை மறந்துவிட்டீர்களா என்று பார்க்க வேண்டும். குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து வணங்குங்கள். குலதெய்வம் காப்பாற்றினால் மற்ற கிரகங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. தினமும் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி வணங்குங்கள்.
சூரிய ஆத்மா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலும் சூரியனின் அருள் இருந்தால் உங்கள் ஆளுமை திறன் பிரகாசிக்கும். முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அந்த செவ்வாயின் அதிதேவதையான முருகனை வழங்குவது பெரும் நன்மை தரும். குறிப்பாக 3வது வாரங்களில் ஏற்படும் மன உளைச்சலை தவிர்க்க கந்தகஷ்டி கவசம் வாசிப்பது மிகச் சிறந்தது. வாழ்க்கையில் பணம், பதவி, கார், பங்களா இதெல்லாம் வெறும் அலங்காரங்கள் தான். ஒரு மனிதனுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் என்பது மனசாட்சியுடன் இருப்பது, பிறருக்கு தீங்கு நினைக்காத குணம், இக்கட்டான சூழலிலும் இறை நம்பிக்கையும் இழக்காமல் இருப்பது. இவை அனைத்தும் உங்களிடம் நிறைவாகவே உள்ளன. எனவே இல்லாத அதிர்ஷ்டத்தை தேடி அலையாமல் உங்களிடம் இருக்கும் நற்பண்புகளை கொண்டே இந்த உலகத்தை வெல்லுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் நீண்டநாள் கனவுகள் நனவாக போகும் காலம் கனிந்துவிட்டது. உங்கள் வாழ்விடத்திற்கு அருகில் இருக்கும் முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது சாலையில் வசிக்கும் முதியோர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஒருவேளை உணவாகவோ அல்லது ஒரு போர்வையோ வாங்கி கொடுப்பது நீங்கள் கடந்த காலங்களில் செய்த கர்ம வினைகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. ஈகை தரும் இன்பம் உங்கள் வாழ்வை சொர்க்கமாக மாற்றும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கான முருகன் இருக்கிறான். ராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த ராசி பலன்கள் மற்றும் வாழ்வியல் ஆலோசனைகள் யாவும் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை ஏற்றும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. வானில் கிரகங்கள் மாறலாம், கோட்சர நிலைகள் மாறலாம், ஆனால் உங்கள் மன உறுதி மாறாமல் இருந்தால் எந்த ஒரு சவாலையும் உங்களால் சாதனையாக மாற்ற முடியும். நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேர்மையே உங்கள் பலம். உங்களை காயப்படுத்தியவர்கள் மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு கற்பித்த பாடத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடக்குங்கள். வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இறைவன் உங்களுக்காக 1000 ஜன்னல்களை திறந்து வைத்திருப்பான் என்பதை மறக்காதீர்கள். போராட்டங்கள் நிறைந்த உங்கள் வாழ்க்கை இனி வெற்றிகள் நிறைந்த வரலாறாக மாறப்போகிறது. உள்வதெல்லாம் உயர்வுள்ள, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தது. உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும், அதன் பலனும் உரியதாகவே அமையும். இந்த வீடியோ தொகுப்பு உங்கள் மனதிற்கு நிம்மதியும் தெளிவையும் தந்திருந்தால் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களை இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.